யாக்கோபு 4வது அதிகாரம் 4 7வது கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிப்போமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். முதலில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், முதலில் தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிக அவசியம். பிசாசை எதிர்த்து ஜெபிக்கிறவர்கள், போராடுகிறவர்கள், பிறருக்காக கரங்களை உயர்த்தி போராட்ட ஜெபங்களை செய்கிறவர்கள், உங்கள் குடும்ப நலன் கருதி போராடி ஜெபிக்கிறவர்கள், பிசாசோடு யுத்தம் பண்ணுகிற அனுபவம் உள்ளவர்கள், அதை செய்கிறவர்கள் கையை வைத்துங்க பார்ப்போம். இந்த வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம், பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்பதற்கு முன்னதாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னது சொல்லுங்க? கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிதல். தேவனுடைய இந்த வார்த்தை சட்ட புத்தகமாக அநேக சட்டங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படியாக நகர வேண்டும், எப்படி பேச வேண்டும், பார்க்க வேண்டும், சாப்பிட வேண்டும், நடக்க வேண்டும், எப்படி சாட்சியாக வாழ வேண்டும், விட்டு கொடுத்தல், ஆவிக்குரிய சத்தியங்கள், கட்டளைகள், எப்படியாக நாங்கள் இந்த சத்தியத்தை கடைபிடித்து இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும். முதலாவது ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒன்று கீழ்ப்படிதல். என்னுடைய ஊழிய காலங்கள் தொடக்க நான் பார்த்து கொண்டு வருகிறேன். என்னோடு கூட நின்று யுத்தம் பண்ணினவர்கள் சிலர் பிடிபட்டார்கள். இந்த சபை ஊழியத்துக்கு முன்னதாக இருந்து நான் அதை அனுபவித்து வருகிறேன். அல்லது சில இடங்களுக்கு போய் பிசாசை கலைக்கிற நேரத்தில் எனக்கு பக்கத்தில் நின்று கட்டளை கொடுத்தவர்கள் பிசாசு பார்த்து பேசி இருக்குது. இன்றைக்கு நீ இவனுக்கு பக்கத்தில் நிற்கிறதால, இந்த ஆளுக்கு பக்கத்தில் நிற்கிறதால நீ தைரியமாக நீ கை நீட்டுகிறாய், 2-3 நாளில் என்னோடு இருப்பாய். பிசாசுக்கு அது விளங்குதா இல்லையா? விளங்குது. அப்படி கை நீட்டியவர்கள் பிடிபட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது எனக்கு. பிடிபட்டு பிசாசு போட்டு வாதை அனுப்பி வாதிப்பான், வாதித்திருக்கிறான். அவர்களுக்காகவும் நாங்கள் டைம் ஒதுக்கி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரனுக்கூடாக வார்த்தையை பேசுகிறார். அந்த நேரத்தில் ஒரு காதால் கேட்டு ஒரு காதால் விடுவது நல்லதல்ல. இது ஒரு விழிப்புணர்வு. நாளைக்கு நீங்கள் அடிக்கப்படாதபடிக்கு, நாளைக்கு சத்துரு உங்களை கொன்று விடாதபடிக்கு, நாளைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை பறித்து விடாதபடிக்கு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இதை பேசலாம். ஹல்லேலூயா. நாளைக்கு நீங்கள் வீதியிலே போகிற பொழுது
நாங்கள் கேள்விப்படாதபடிக்கு, கேள்விப்படக்கூடாது, இப்படி நடந்துட்டு, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டாம். ஆகையினால கர்த்தர் உங்கள் அப்பா அல்லது அம்மா அல்லது ஊழியக்காரன் அல்லது சில நேரங்களில் உங்கள் பிள்ளைகள், அதிலும் ஆக சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் இல்லையா? சிறியவர்கள் என்றாலே நாங்கள் அவன் ஏதோ சொல்கிறான், ஏதோ மனதுக்கு வந்திருக்குது போல அப்படி என்ன நினைத்து விடுவோம். ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஒருவேளை அவர் பேசலாம், இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிதல். அதற்கு பின்னதாக பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வாலிப பிள்ளைகள் என்னோட வந்து பேசுறாங்க, பேசுற அழகா பேசுறாங்க, இப்படி ஊழியம் பண்ணலாம், இப்படி செய்வோம், நான் ஆண்டவருக்காக என் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, அர்ப்பணிப்பு வாரது போல வந்தாலும் விட்டு கொடுத்தல் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக தங்கள் இருதயத்தை திருப்ப, கீழ்ப்படிந்து இருதயத்தை திருப்ப அவர்களால் முடியாதிருக்கிறதை பார்க்கிறேன். தயவு செய்து தாய் தகப்பன் உங்கள் பிள்ளைகளை எச்சரியுங்கள். அவர்கள் கீழ்ப்படியாத நிலையில் இருக்கிற பொழுது அவர்களை யுத்தம் பண்ண அனுமதிக்க வேண்டாம். சில பிள்ளைகள் இன்றைக்கு யுத்தம் பண்றாங்க, நல்லது. சின்னல இருந்தே பிள்ளைகள் யுத்தம் பண்ணி பழகிறது நல்லது. ஆனால் நோட் பண்ணி பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா? ஆண்டவரை துதிக்கு கீழ்ப்படுகிறார்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறார்களா? சரியான நேரத்தில் ஜெபிக்க கூடி வருகிறார்களா? அல்லது ஜெபிக்கிற பொழுது அசட்டைத்தனமாய், ஐயோ இந்த ஜெபம் முடிந்தால் நல்லா இருக்குமே, சபை முடிந்தால் நல்லா இருக்குமே, இந்த வார்த்தை முடிந்தால் நல்லா இருக்குமே, அப்படி நினைக்கிறார்களா? பாருங்கள், சில பேருடைய ஃபேஸ், அவங்களோட முகத்தை பார்த்து என்ன செய்திடலாம், அறிஞ்சிடலாம். அது எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருக்குது? எனக்கு இருக்குது. முகம் சொல்லும், ஜெபத்தை முடிங்க பாஸ்டர், வார்த்தை காணும், பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? முதலாவது என்ன செய்ய வேணும்? வீட்டுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லாம வையண்ணா காவண்ணா சுடல எங்க நிக்கிறான், பின்னால வைப்பான் படி, அப்படி வைப்பான் பின்பக்கத்தால, அல்லது என்ன சொல்றது, வாயால மூக்காலெல்லாம் சிரிச்சு விடுவான். கிளாஸ்ல ஒரு ஜீவியம். எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போறாங்க? கையெழுத்துங்க. ஸ்கூல்ல ஒரு ஜீவியம். சைக்கிள் எடுத்துட்டு இந்த ஹொய் என்று சுத்துற நேரத்தில் ஒரு ஜீவியம். எல்லாம் ஒவ்வொரு ஜீவியம் ஜீவிச்சுட்டு இரவையில வந்து காடேறி. இப்ப காடேறி என்ன செய்யும்? உங்க தலையில ஏறி குந்தி திரிக்கும், என்ன கூப்பிட்ட நீ? அதே போல இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நேரத்தில் முதலாவது உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க, இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? யாராவது நல்லா நேசிக்கிறவங்க சொன்னா உடனே சரி என்று தலையாட்டி கீழ்ப்படிந்து விடுகிறோம். உயிருக்கு உயிராக நேசிக்கிற என் உயிரெல்லாம் நீ, உண்ட கதை நான் கேட்காம இருப்பனா? உடனே கீழ்ப்படுகிறான். ஆனால் நீங்கள் யாரை உயிராக நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு நீடிச்சு இருக்கணும்டா. எதுக்கு கீழ்ப்படியணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு தூக்குங்க, இதுக்கு கீழ்ப்படிங்க, நன்மையும் கிருபையும் தொடரும். முதலாவது கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தை. அதுக்கு பிற்பாடு தைரியமாக உங்களுக்கு ஒரு பயமும் வராது, ஒரு குற்ற உணர்வும் வராது. அதான் பேர் சொல்ல விரும்பல ஒரு தம்பி சொன்னார், இந்த ஒரு பிழையை அவர் இதுக்குள்ள இருக்கிறபடினால் பேர் சொல்ல முடியாது. இந்த பிழையை நான் விட்டபடினால் ஒரு தடவை இந்த சபைக்குள்ளே பிசாசு எழும்பி அலக்களிக்க ஆரம்பித்தது. அலக்களிப்புகள் ஆரம்பிக்கிற நேரத்தில் உடனடியாக எழும்பி போய்
துணிந்து கட்டளை கொடுக்க ஒரு துணிகரம் வந்தது. ஏன்? ஆண்டவர் என்னோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று. ஆனால் அந்த தம்பி சொல்ற நேரத்தில் அவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை, தகாத ஒரு காரியத்தை செய்ததன் பின் என்னோடு பேசியது அவர் உணர்ந்து விட்டார். அதுவே போதும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அவர் சொன்ன ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். அந்த ஒரு சகோதரி பின்னாக இருந்து அலக்களிக்கப்படுகிற நேரத்தில் இவர் எழும்புவோமா தேவையில்லையா? என்ன வருது மனதில்? எழும்புறதா தேவையில்லையா? காரணம், இவர மனதில் வருதாம், என்னை விட்டு அந்த அபிஷேகம் என்னைட்டு என்ன செய்துட்டு வெயிட்டு எழும்புறதா தேவையில்லை. அப்படி இருந்து ரெண்டு மனதோட அங்க போயிட்டு கட்டளை கொடுத்தால் பிசாசு அந்த நபரை பார்த்து கட்டளை கொடுக்கிறதை என்னுடைய கண் கண்டது. விளங்குதா? இப்ப முதலாவது சொல்லப்பட்ட இந்த சட்ட புத்தகம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துக்கு சட்டங்கள் இருக்குது. இத்தனையான் சட்டம், இத்தனையான் சட்டம் இல்லையா பிரதர்? ஒரு நம்பர்ல இருக்கல்ல, இத்தனையான் சட்டம், இத்தனையான் சட்டம் உண்டு. அதே போல நீங்களும் நம்பர்களை வச்சு பார்க்கலாம். எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது. ராஜ்யத்துக்குள்ள இலகுவாக போய் சேர முடியாது, ஆசீர்வாதத்தை இலகுவாக சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதே போல இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கு இந்த உலகம் அனைத்தை மோசம் போக்குகிற பிழையாளி என்றாலே அவன்தான், எதிராளி என்றாலே அவன்தான். பிழைகள், இந்த உலகத்தில் நடக்கிற திருட்டுக்கள், உருட்டுக்கள் எல்லாம் யாருக்குள்ள இருந்து எழும்புது? யாருக்குள்ள இருந்து? பொல்லாத பிசாசுக்குள்ள இருந்து எழும்புது. அப்ப அவன் வேலையை நாங்க செய்து கொண்டு அவன் கீழ்ப்படிய மாட்டான். ஒருவேளை இந்த வார்த்தையை நான் பேசுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிசாசும் என்ன செய்யறானாம்? அவருடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்கிறான்? பயந்து நடுங்குகிறான். ஆனால் அதற்கு அவன் கீழ்ப்படிவானா? கீழ்ப்படிவானா? கீழ்ப்படிய மாட்டான். அதே போல இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். வார்த்தை பேசப்படுகிற நேரத்தில் அவர்கள் பயப்படுகிறார்கள். நரகத்தை குறித்து பேசுகிற நேரம், ராஜ்யத்தை குறித்து பேசுகிற நேரம், தேவன் எப்படிப்பட்டவர் என்று பேசுகிற நேரம் பயப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படிய முடியாதவர்களாக, அதை செய்யாதவர்களாக, அதை கடைபிடிக்காதவர்களாக அவர்கள் இருக்கிறதை பார்க்கக்கூடியவாறு இருக்கிறது. பிசாசும் அப்படித்தான். இப்ப அவனுடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டு அவனுக்கு எதிராய் கை நீட்டினால் அவன் என்ன செய்வான்? இப்ப சொல்லுங்க, என்ன செய்வான்? நீ மண்டால் தானே எனக்கு விரோதமாய் நீ கை நீட்டுகிறாய் என்று எங்களுக்கு விரோதமாகத்தான் அவன் என்ன செய்வான்? வேலை செய்வான். உடனடியாக வேலை செய்வான், உடனடியாக வேலைவான். ஆகையினால் ஆண்டவர் இந்த வார்த்தை கூடாக, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தேவனுக்கு கீழ்ப்படிங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஃப்ரீயா போய் நின்று நீங்க கை நீட்ட வேணும். கை நீட்ட தொடங்கின உடனே சில பேருக்கு வந்துடும், நேற்று அந்த பாவம் செஞ்சேன், நேற்று போன்ல இது பார்த்தன், நேற்று அது பார்த்தன், இந்த பாவத்தை செஞ்சன், நேற்று இப்படி பேசினேன். அப்படி உங்க மனதில் வந்தா உடனடியாக போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு மனம் கசந்து அழுது ஒப்புரவாயிட்டு பிறகு வந்து என்ன செய்யுங்க? கை நீட்டுங்க. அப்படி மனதில் வந்தா பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து. அதான் சில பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறேன், இங்க வாலண்டியர்ஸா வேலை செய்கிறவர்கள் இல்லையா தம்பி, இங்க வேலை செய்கிறவங்க, உங்க வாழ்க்கை மிக முக்கியம். அதே போல அதை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பையும் கர்த்தர் என் கையிலும் கொடுத்திருக்கிறார் ஒரு மேய்ப்பனாக. ஆகையினால் இங்க விடுதலை ஊழியத்தில் அல்லது சபை ஊழியங்கள் நிற்கிறவங்களும் அதில் மிக முக்கியமாய் பிசாசுகளை கலைக்கிற நேரத்தில் என்னோடு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் மிக ஜாக்கிரதையாய், மிக கவனமாய், பொறுமையாக, ஜபத்தோடும் இடைக்கடைக்கு உபவாசம் பண்ணுங்க. கிழமையில் ஒரு காணாலும் உபவாசம் போடுங்க. எல்லாவற்றையும் ஒரு பிரச்சனையாக தூக்கி பிடிக்காதீங்க. மனைவி செய்யறத, மனைவி கணவன் செய்யறத, பிள்ளைகள் செய்யறத எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சுக்கொண்டு நிற்காதீங்க. தயவு செய்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனையிலையும் தூக்கி தூக்கி பிடிச்சுக்கொண்டு நிற்கிறீங்க. அப்படி செய்து கொண்டு நான் மட்டும்தான் நிற்க வேண்டி வரும் சில நேரத்தில். அப்படி நடந்திருக்குது. நானும் என் மனைவியின் நின்று விடுதலைக்காக ஜபித்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக்கள் தேவையாக இருக்கிறது. தேவைன்றோடனே அள்ளுப்பட்டு வந்து வந்து குந்தலாமண்டு இல்லை. இப்போ பாருங்க, இன்டர்வியூ வச்சு தான் என்ன செய்வாங்க, சில
வேக்கன்சி வந்தால் அவங்க டெஸ்ட் வச்சு தான் எடுப்பாங்க. அதே போல தான் நீங்கள் சபைக்கு வரணும், ஊழியக்காரன் உங்களை பார்க்கணும், உங்கள் செயல்பாடுகளை பார்க்கணும். அதற்கு பிற்பாடு தான் நீங்கள் ஊழியத்துக்கு வழிகிட வேணும். எனக்கு இன்னொரு அனுபவம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் கடந்த காலத்தில் அந்த நேரம் பிள்ளைகள் விடுதலை வேண்டும் என்கிற ஒரு காரியத்தோடு இருந்தவர்கள். விடுதலை நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் சுவிசேஷ துண்டு பிரதி கொடுத்தோம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயோ வைத்துங்க. சுவிசேஷ துண்டு பிரதி கொடுக்க போன நேரத்தில் அங்கே ஏதோ ஒரு வாய்த்தருக்கம், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் இவர்களுக்குள்ளே வாஞ்சை இருக்கிறது, ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த பிசாசனுடைய பழைய சுபாவம் அந்த நேரத்திலே இவர்களுக்குள்ளே இருந்து முற்று முழுதுமாக என்ன செய்யவில்லை, வெளியாகவில்லை. ஆகையினால் ஒரு கட்டத்தில் இந்த பிள்ளைகள் கோபப்பட்டுச்சு. அப்ப நான் நினைத்தேன், இனி சுவிசேஷ ஊழியங்களுக்கு போகிற பொழுது எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு போக கூடாது. கோபப்பட்டுச்சுகள். கோபப்பட்டா பேய் வந்து பூந்துச்சு. பேய் வந்து பூந்தா இங்க ஓட்டு போ போ போ. அப்ப அங்க ஒரு புறம் நடந்து திரிந்து துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க. வந்த ஹையோட இங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி மட்டும் துண்டு பிரசுரம், அதாவது சுவிசேஷ கைப்பிரதியை கொடுக்க போனவர்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, ஒரு 2 வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருந்தது. இது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன், குற்றப்படுத்த இல்லை, தயவாக கேட்டுக்கொள்கிறேன், ஒரு உதாரணமாக. அப்போ எங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? முதலாவது கீழ்ப்படிதல். அதற்கு பிற்பாடுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்வது. ஆமேன். இயேசு தலை குனிய வேண்டிய இடத்தில் என்ன செய்தார்? குனிந்தார். காரி துப்பினார்கள், என்ன செய்தார்? தலையை ஒரு வார்த்தையில பொசுக்கி இருக்கலாமா இல்லையா? வானம் சிங்காசனம், பூமி எனது, சமுத்திரத்தை கைக்குள்ள வச்சிருக்கிறாராம். ஆமென். ஆனா இப்ப அப்படி இல்லை நம்மட பிள்ளைங்க. ஐயோ வைத்துங்க, அப்படியா? இப்ப நிறைய சேஞ்ச். வாலிப பிள்ளைகள் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அதை கண்டினியூ பண்ணுங்க பிள்ளைகள், விடாதீங்க. இப்ப சில பிள்ளைகள் ஒரு வேளை டக்குன்னு கோபப்பட்டாலும் கூட முதல் மாதிரி பிசாசுகள் தாக்குறது இல்லை. முதல் டக்குன்னு வந்து காடேறி பூந்துடும். இப்ப அப்படி இல்லைல்ல, அப்படி இருக்கா? கோபப்பட்ட கையோட நான் தாண்டா யாரு கொக்கவில்ல இருந்து பாஞ்ச, நான் எங்க இருந்து? ஆலமரத்தில் இருந்து. அப்படித்தானே? அப்படித்தானே ஐயா? பேர் என்ன? வராகி. ஏன் வந்தனே? பேரே வராகி, அதான் வந்தனா. வராதகி போ. கொஞ்சம் சிரிங்கலன். 78 நாள் சிரிச்சு பல்ல காட்டி. சில பேரை சிரிக்கையும் விடுதில்லை பிசாசு. ஆமென். இருக்கிறீங்களா? வீட்டை போய் ஆக்கி சாப்பிடலாம். 1 பேதுரு 5 என்னத்துக்கு போட்டிருக்கேன் தெரியும் தானே? மேலே விசிறி 11 மணிக்கு சிலச்ச முடிப்ப மாட்டேன். ஏன் பிரதர் போட்ட நீங்க வக்கியோட வக்கையா 10:30 வீட்டை போயிருப்பேனே நான். 1 பேதுரு 5, 8, 9. நான் வேற டிரான்ஸ்லேட்டில் வாசிப்பேன். எனக்கு கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேட்டுகள் பிடிச்சிருக்குது. நீங்க இந்தியன் டிரான்ஸ்லேட்டில் பாருங்க. நிதானமாக இருந்து, அதில் எப்படி இருக்கு? எடுக்கவே இல்லை. நிதானமாக இருந்து விழிப்புடன் இருங்கள். நல்ல தமிழ்கள்லாம் வந்திருக்குது. விழிப்புடன் இருங்கள். உங்கள் எதிராளியான பிசாசு கர்ச்சிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிந்து யாரை விழுங்கலாம் என்று தேடு தேடி என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி அலைகிறான். அப்ப பாருங்க, பிசாசு எப்பொழுதும் அவனுடைய முயற்சி விழுங்கிறது. என்னது? என்னது சொல்லுங்க? விழுங்கிறது. யாரை விழுங்கலாமோ, கடித்து சப்பலாமோ என்று வகை தேடி சுற்றி. அப்படி நம்மள
இந்த தமிழில் காய்ச்சா உங்களுக்கு விளங்கும். யாரை சப்பலாமோ என்று சுற்றி அலைகிறானாம். சரியா? ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்புணர்வு மிக என்னவாம் அவசியம். நிதானமாக நிதானம் தேவை. லூஸ் பிடிச்சாக்களை போல போயிட்டு கிரியை திரிஞ்சு போட்டு பேய் 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 போ நோ, நிதானமாய் எய்ம் பண்ணி விழிப்புடன் இருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெட்சிக்கிற சிங்கத்தை போல 24 ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் வாசிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றது சொல்கிறான், கேட்குறேன்டா கேளுங்க, அதை விடுங்க. அவர் சொன்னார். நான் இப்போ சொல்ல எடுத்தது அண்ணன் எலியேசரை பற்றி. ஆனால் ஆண்டவர் இப்படி பேசி கொண்டு போகிறார். ஆனால் இது மிக முக்கிய அவசியமாக, அதுவும் இந்த காலகட்டத்திலே தேவையாக இருக்கிறது. சில பேர் தொமாரண்டு விழுந்தடிச்சு கிடக்குறீங்க. இல்லை பிரதர், நான் நடந்து தான் வந்தேன். அது வேற. ஆவிக்குரிய பாதையில் எங்கே கிடக்குறீங்க? சக்கப்பணியாக கிடக்குறீங்க. மாம்சம் மட்டும்தான் நடந்து வந்திருக்குது சர்ச்சுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே திறந்து அப்படியே கனவுல பார்த்தா, முதல் இருந்து சேற்றில் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தா என்று பாட வேண்டி இருக்குது. சேற்றுக்குள்ள கிடக்குறீங்க, பாம்பு சுற்றி வச்சிருக்குது. சில பேருக்கு பின்னாலே முன்னாலேயும் தெரியுது. போனாலும் பாம்பு போகுது, வந்தாலும் பாம்பு வருது. சில பேர் சொல்றாங்க படுக்கவே முடியலை அல்லது ஜெபிக்கவே முடியலை. என்ன வருது? சவப்பட்டி வருது, செத்தவங்க வாராங்க. அப்படியண்டு உண்மையா? இங்கால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இது யாருடைய வேலை? பொல்லாத பிசாசனுடைய வேலை. இப்ப என்னவாம்? விழிப்புள்ளவர்களாயிருங்கள். பிசாசனுடைய வேலை ஒன்று சொல்லிச்சன். அவனுடைய தந்திரம் எப்பொழுதும் 24 மணி நேரமும் யாரை விழுங்கலாம், எந்த வீட்டை குழப்பலாம், எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், மனைவியை குழப்பலாம். சிரிச்சு கொண்டிருக்கிற மனைவி இன்னும் 2 மணத்தியாலத்தில் ஏதோ ஒன்றை கேட்டு சண்டை பிடிப்பாள். அது வரைக்கும் நல்லா இருந்தால் இறைச்சி கறியோட சாப்பிட்டுட்டு திரும்ப அதே போல கணவன், நல்லா இருந்த கணவன் திடீரென்று 1 மணத்தியாலத்துக்கு பிறகு முகநாடிலாம் வேறுபட்டு கைக்கோடாளியை கொடுத்தால் மண்டையை பிளப்பேன் என்கிற அளவுக்கு முகம். தயவு செய்து கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஆமேன். இருக்கிறீங்களா? எபேசியர் 6:11, எபேசியர் 6:11, பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக தேவனுடைய முழு ஆயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு அந்த தமிழ் விளங்கும், நீங்க வாய்ச்சி கொள்ளுங்க. எபேசியர் 6:11, பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக நிற்க தேவனுடைய முழு ஆயுதத்தையும். அதுல என்ன இருக்குது? அவை கொஞ்சம் விளங்குது தானே இல்லையா? முழு ஆயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப விசுவாசம், வேதாகமம், இப்ப இந்த ஆயுதம் என்று மிக முக்கியமாக மென்ஷன் பண்ணி காட்டுற ஒன்று. எல்லாரும் சொல்லுங்க ஆபம். பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக தேவனுடைய முழு ஆயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அதுல முதலாவது ஆயுதம் எது? சொல்லுங்களேன். என்ன? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசம் முழு ஆயுதங்களை, கண்ணு, வாய், மூக்கு, நெஞ்சு, கால், இடுப்பு, முதுகு. நீ அங்க கட்டளை கொடுத்துட்டு போக்குள்ள பின்னுக்குரிய கவசம் இல்லாட்டி பின்னால தாக்கி விட்டுருவான். ஐயோ இடுப்பு கவுடிச்சிட்டு பிரதர் ஜெபிச்சுடுங்க. அப்படி நடக்குதில்ல சில பேருக்கு. நல்லா ஜெபிச்சுட்டு போனான் பிரதர், நல்ல ஜுத்தம் இன்றைக்கு, இந்த கழுத்துக்கு பிடிச்சிட்டு எனக்கு ஜெபிச்சுடுங்க பிரதர். அதான் நான் ஒரு ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தேன். நான் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது, சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது முதலாவது என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருக்கிறவங்களை சரீரம் முழுக்க எல்லா பாகங்களையும் அப்படியே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், எடுத்து போட வேணும். அங்கே எதிரி வாரான் என்றால் இங்கே ஆமிப்படை உடனடியாக அந்த கவசங்களை போட்டு எடுத்து கொழுவ வேண்டியதை கொழுவி ஓட வேண்டும். வறுமையிலோட ஓடுனா லேசு, சுட்டு வீழ்த்த எப்படி இருக்கும்? வறுமையிலோட ஓடுனா இன்றைக்கு வறுமையிலோட தான் ஓடுறாங்க நிறைய பேர், ஷர்ட்டும் போடாம. எங்க தம்பி ஷர்ட்?
ஷர்ட் விட்டேன். இந்த ஷர்ட்டே வடிவாத்தான் இருக்குது, பிரவுன் கலர் ஷர்ட். யுத்தம் ஆரம்பிக்க போகுது என்றால் எதிரி வாரான் என்றால் என்னவாம்? அப்ப போய்த்து தேடிக்கொண்டு நிற்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் இந்த உலகத்து யுத்தத்தை விடுங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுவது எப்படி? நீங்கள் 24 மணி நேரம் பிசாசு கெட்சிக்கிற சிங்கத்தை போல் அலைகிறான் என்று அந்த வார்த்தை ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அப்போ 24 மணி நேரம். இப்ப ஆண்டவர் அந்த வார்த்தை கூடவே உங்களுக்கு சொல்லுகிறார், அவன் 24 மணி நேரமும் உன்னை சுடலாமன் இருக்கிறான். நீ 24 மணி நேரம் என்ன செய்யணும்? விழிப்பாக பாயிண்ட் கேம்ப்ல நில்லுங்க, பார்த்துக்கொண்டு. அல்லது அப்படி வேலியோரத்தில் விசில் அடிச்ச மாதிரி வந்து கதவை தட்டிட்டு வந்து உள்ள இருக்கிறீங்களான்னு கேட்பான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்லு, இயேசுவின் நாமத்துல. பொல்லாத ஆவி. எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. நாங்க மாம்சத்துக்கும் இரத்தத்திற்கும் எதிராக அல்ல, அதிகாரங்களுக்கும் ஆட்சிக்கும் எதிராகவே. அதாவது மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் எதிராக அல்ல, அந்தகார பொல்லாத வானமண்டல சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? எதிராக. இந்த ரான்சல் அழகாக சொல்லப்படுது, இந்த பிசாசின் அதிகாரங்களுக்கும் ஆட்சிக்கும் எதிராகவே உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அப்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லி முடிஞ்சது, எங்களுடைய போராட்டம் பக்கத்தில் இருக்கிற பொஞ்சாதியோட, பக்கத்தில் இருக்கிற கணவனோட. எங்க வேலை விட்டு வரட்டும் பார்த்துருக்கிற சில மனைவிமான் வரட்டும், இன்றைக்கு 2000 தரணும், இன்னும் தரல. 2000 கேட்க போனா வீட்டுக்குள்ள எங்கள் யுத்தம் ஆரம்பிக்கும். கோபியா கோபியா, அப்படித்தான் நடக்குது. அது கடந்த காலம் பிரதர். இப்ப வீட்டுல சட்டிப்பான சத்தமே கேட்கறல்ல. ஐயோ இதுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அது அந்த காலத்துல பிரதர், பானை உருளும், சொதிச்சட்டி வரும். இப்ப அப்படியெல்லாம் இல்லை இல்லையா தம்பி? பறந்தா சொல்லணும், அப்படியெல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. ரைட், வாசிங்க. மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் எதிராக அல்ல, பொல்லாத பிசாசோடு. அப்ப நமது போராட்டம் மனிதர்களோடு அல்ல, ஆவிக்குரிய சக்திகளோடு. ஆவிக்குரிய சக்தி என்ற எதை நாங்கள் அழைக்கிறோம்? எதை? தள்ளிவிடப்பட்ட பொல்லாத 30 முக்கோடி இன்றைக்கு ஒவ்வொரு பேர்ல. ஆனா நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் அழகா செய்வார். எல்லாவற்றையும் அவர் படைத்து அது அதுக்கென்று ஆதாமிட்ட கட்டளை கொடுக்கிறார், பேரை வைக்க சொல்லி. சில காரியங்களுக்கு ஆண்டவரே காரியங்களை செய்கிறார். அப்ப தூதர்களை அவர் படைக்கக்குள்ளையும் தூதர்களுக்கு எதை வைத்திருப்பார்? பெயர்களை வைத்திருப்பார். ஆனால் ஒவ்வொரு பெயர்ல வையன்னான்றம், காவன்னான்றம், சுடல் என்றம், காடறி என்றம், முழு மனிதன் என்ன பெயரெல்லாம் பேய்க்கு வைத்தானோ அதையெல்லாம் தூக்கி கொண்டு அந்த ஆவிகள் அதே மாதிரி என்ன பெயர் இருக்குதோ அதே மாதிரி உருவங்கள்ல என்ன செய்கிறது? செயல்படுகிறது. இதுதான் ஆவிக்குரிய உலகத்துல பொல்லாத சக்திகளின் நடமாட்டம், பிசாசுகளின் நடமாட்டம். அவனை எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:4-5. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, தேவனாலே பலமுள்ளவைகள். ஆமென். பலமுள்ளவைகள். சொல்லுங்க, பலமுள்ளவைகள். பாருங்க, தவறான எண்ணங்களையும் சாத்தானின் சிந்தனையையும் இந்த வார்த்தை அழகாக சொல்லுது, முறியடிக்க தேவனுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. நல்லா கரங்களை தட்டி. ஒன்று, பிசாசு விதைக்கிற ஒரு காரியம், நன்கு கவனிங்கள். தவறான எண்ணங்களை சாத்தான் என்ன செய்கிறானாம்? சிந்தனைகள்ல போடுகிறான். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை பொய்யாக்க முயல்கிறான். ஆனால் இந்த வார்த்தை, இந்த
இந்த வார்த்தையின் வெளிப்பாடை சொல்லுகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை எங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம், இந்த வார்த்தையினால் நீ அவனை மேற்கொள். ஏனென்றால் இந்த வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையோடு சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 10:10 உங்களுக்கு தெரிந்த வார்த்தை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நான் அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள வருகிறேன், அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். ஆமென். ஜீவனை கொடுக்க. அப்ப சாத்தானின் நோக்கம் அழிக்கிறது, இயேசுவின் நோக்கம் ஜீவன் கொடுக்கிறது. ரெண்டையும் சொல்லுங்க பாபம், ரெண்டையும் சொல்லுங்க. சாத்தானின் நோக்கம் அழிக்கிறது, உன் பிள்ளைகள் அழிக்கிறது, பிரிக்கிறது, குழப்புறது, பண ஆசைகளை உண்டாக்கி நிறைய நிறைய கடன்களை வாங்க வேண்டும் என்கிற ஒரு தேவையை கொண்டு வாரது போல தேவையை கொண்டு வந்து இன்னும் நிறைய நிறைய கடன்களுக்குள்ளங்களை மாட்டி விடுறது, அல்லது வேற வேற காரியங்களில் கைபோட வைக்கிறது. கைபோட வச்சு சாத்தானின் நோக்கம் எங்களை அதுலையாவது என்ன செய்து விடலாம், அழிக்கலாம். அவன் வகை தேடுறான், இதுக்குள்ள போட்டு அழிக்கலாமா, அல்லது அங்க வச்சு அழிக்கலாமா, அல்லது இங்க வச்சு அழிக்கலாமா, அல்லது அங்க வச்சு அழிக்கலாமா, எந்த திசையில வைத்து என்னையும் உங்களையும் இல்லாமல் பண்ணலாம் என்று 24 மணி நேரமும் அவன் திட்டம் பண்றான். அதான் அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் திருடன், அவன் கொள்ளன், அவன் அழிக்கிறவன். ஆனால் எத்திசையிலே நின்றாலும் தேவனுடைய வல்லமை அந்த நெருப்பங்களோடு இருந்தால் நாங்கள் நிற்பம், அவன் எடுத்து பிடிச்சு ஓடுவான். இது நடக்குதா உங்க வாழ்க்கையில? நடக்குதா? நாங்க நிற்பம், எங்கட வாகனம் போற நேரத்துல அவன் வழிவிட வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க பேச தொடங்கினாலே நடுங்கி நடுங்கி அந்த இடத்துல என்ன செய்ய வேணும்? எங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இது நடக்குது, உங்க வாழ்க்கையில நடக்குதா? ஆமேன். பேச துவங்கினாலே சத்துரு என்ன செய்ய வேண்டும்? இப்ப பிசாசு ஒரு இன்னொரு திட்டம் ஒன்று பண்ணியிருக்கிறான். ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். எங்களுடைய ராஜ்யத்தின் மண்டபத்தை விட்டு எப்படியாவது இங்க வருகிற தேவ பிள்ளைகளை பிரித்தெடுக்க வேண்டும். எத்தனையோ திருச்சபை இருக்குது, அந்த திருச்சபையை பார்க்கல, இந்த திருச்சபையை மாத்திரம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின காரியம், எப்படியாவது பிரித்தெடுக்க வேண்டும். அது ஒரு பிசாசு தன்னுடைய வாயை திறந்து பேசியது. ஏன் நீ இந்த சபையில இருந்து பிரித்தெடுக்க பார்க்கிறான் என்று கேட்டதுக்கு, இங்க இருக்கும் வரைக்கும் என்னால ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களை தாக்க முடியாது, அவர்களுக்குள்ளே பூர முடியாது, அவர்கள் சரீரங்களை நான் பயன்படுத்த முடியாது, அவர்கள் சரீரங்கள் எங்களுக்கு வேண்டும். நான் இப்ப வந்து வேலை செய்யலாம் என்று பூந்து பார்க்கிறேன், ஆனால் எனக்கு என்ன செய்ய முடியாது இருக்கிறது, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது இருக்கிறது. ஆகையினால் முதலாவது இந்த இடத்தை விட்டு பிரிப்பதுதான் என்னுடைய முழு நோக்கம். முடியுமா? இடம் கொடுக்காதீங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல முடியவே முடியாது, முடியவே முடியாது. 1 யோவான் 4:4 உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். அப்ப தேவன் நமக்குள் இருக்கிறார், அதுவே நம்முடைய பெரிய வெற்றியாயிருக்கிறது. தேவன் நமக்குள் இருக்கிறார், அதுவே பெரிய வெற்றியா இருக்கிறது. அப்ப நாங்க என்ன செய்து விடக்கூடாது? பயந்து விடக்கூடாது. ரோமர் 8:37 பாருங்க, நம்மை நேசித்தவரின் மூலமாக இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜெயம் நம்முடைய வலிமையால் அல்ல, கிறிஸ்துவின் அன்பால் அது வருகிறது நம் வாழ்க்கையிலே. ஆமென். நம்மை நேசித்தவரின் மூலமாகவே இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? யார் நம்மை நேசித்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசுவா, யாவே, யாவே. திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க. நான் அமிழ்ந்து போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. திடன் கொள்ளுங்கள். மத்தேயு 4:10 திடன் கொள்ளுங்கள். சாத்தானே என்னை விட்டு போ. சொல்லுங்க, சாத்தானே என்னை விட்டு அகன்று போ. கர்த்தரான உன் தேவனை நீ வழிபடு. பொல்லாத சாத்தானே அப்பாலே போ. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை
செய்வாயாக. இப்ப கட்டளை கொடுக்க போகிறோம். சொல்லுங்க, சாத்தானே என்னை விட்டு அகன்று போ, கர்த்தரான என் தேவனை நீ வழிபடு, நீ வழிபடு. அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர். இயேசுவே வார்த்தையால் சாத்தானை எதிர்த்தார். அதைத்தான் அந்த குறிக்கிறது. வார்த்தையினால் சாத்தானை இயேசு ஜெயித்தார். நாமும் அதையே செய்ய வேண்டும். ஆமென். அதற்கு முன்னதாக அவர் கீழ்ப்படிந்தவராக, வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். இப்ப பாருங்க, நீங்க கனி கொடுக்க விரும்புறீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. எத்தனை பேர் கனி கொடுக்க விரும்புறீங்க? இப்ப கந்து, ஒரு மரத்தை எடுத்து பாருங்க, கந்து அழகா அப்படி நிமிர்ந்து நிற்குது. அதுல நிறைய மாங்காய்கள் அல்லது ஏதோ கனி வந்தோடனே அந்த கந்து என்ன செய்யும்? அந்த பாரத்துக்கு இறங்குது. அது என்ன அர்த்தம்? அது தன்னை தாழ்த்துகிற எவனும் கனி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில தாழ்மை என்ற ஒரு காரியத்தை நீங்க முயற்சி பண்ணி ஆகிலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்றீங்களோ, நீங்க கனி கொடுக்க போறீங்க. கனி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க என்ற அர்த்தம். நீங்க கனி கொடுக்கிறதால தான் உங்களுக்கு எரியும் விழுகிறது. காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி விளங்குதா? அப்ப காய்க்கிற மரங்கள் கொஞ்சம் சவளத்தான் வேணும், ரைட். அடுத்தது வெளிப்படுத்தல் 12:11, கடைசி வார்த்தை வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வார்த்தையினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தமும் நம் சாட்சியும் பிசாசை ஜெயிக்கும் சக்தி வாய்ந்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தமும் எங்களுடைய சாட்சியும், எங்கள் சாட்சி கீழ்ப்படிதல், இயேசுவின் இரத்தம், ரெண்டும் சேருகிற பொழுது பெரிய சக்தி, பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்ப முதலாவது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஜெயத்தின் தொடக்கம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த முடிக்க போகிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஜெயத்தின் தொடக்கம். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரிய ஆயுதமாயிருக்கிறது. மற்றது ஜபமும் ஜபத்துடன் கூடிய விழிப்புணர்வும் பாதுகாப்பை தரக்கூடியது. இயேசுவின் இரத்தம் முழு ஜெயத்தை, நல்ல கரங்களை தட்டும், இயேசுவின் இரத்தம் முழு ஜெயத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது. அப்படி எழுந்து நின்று ஜெபிக்கலாம். Thank you Jesus. மியூசிக் தாங்க, இந்த மியூசிக் யோகன்ல தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக அப்படியோ கர்த்தரை துதிப்போம். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிப்போம். இது தேவன் திட்டவட்டமாய் இன்றைக்கு உங்களோடு பேச சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை நான் கொண்டு வரவில்லை, ஆனாலும் ஆயத்தமாய் இருந்தது. கர்த்தர் இதை கொடுக்க சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. இப்ப நாங்க போராட போகிறோம். இப்ப எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற நேரம். முதலாவது, எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம், ஓ, உங்களுடைய கண்கள் பரிசுத்தமா இருக்கிறதா? நான் கீழ்ப்படுகிறேனா? இன்று தொடக்கம் நான் சபைக்கு வாரது மாத்திரமல்ல, சபையில பதவிகளை வகிக்கிறது மாத்திரமல்ல, சபையில வேலை செய்கிறது மாத்திரமல்ல, ஊழியக்காரனுக்கு நண்பனா இருக்கிறது மாத்திரமல்ல, ஊழியக்காரிக்கு நண்பியா இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு எவ்வளவு நண்பனா இருக்கிறேன், நாம் தேவனுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறேன். சபைக்கு மாத்திரம் வந்து முகத்தை காட்டிட்டு போறது மாத்திரமல்ல, நம் தேவனோட அப்படி நடக்கிறேன், எவ்வளவற்றுக்கு கீழ்ப்படுகிறேன். அங்கதான் பெரிய வெற்றியே இருக்கிறது, அங்கதான் தோல்வியும் வெற்றியும் இருக்கிறது. இப்ப உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இன்று தொடக்கம் என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் துன்பங்கள் வந்தாலும், நான் கீழ்ப்படிந்து, ஓ, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, நல்ல புத்திமதிகளை சொல்லுகிறவர்களின் புத்தியை கேட்டு விரும்பி அதை நான் செய்யவும், என் நேரமும் 24 மணி நேரமும் அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல் இருந்தால், என்னுடைய அப்பா அதைவிட மேலானவர். 20 மணி நேரம் இல்ல, முடிவு பரியந்தம், எங்கள் ஜீவன் இருக்கும் பரியந்தம், சந்ததி சந்ததியாக அந்த ஆயுதங்களை, அந்த சர்வாயுத வர்க்கங்களை, அந்த முழு சர்வாயுத வர்க்கங்களையும்
கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இன்று தொடக்கம் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை சிக்ஷிக்க போறீங்க? எத்தனை பேர் நல்வழியில் உங்க பிள்ளைகளை நடத்த போறீங்க? எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பன் தவறாக நடந்தால் அவங்களுக்கு சொல்ல போறீங்க? நீங்க எழும்ப வேண்டும். ஆனால் சொல்லுகிற பொழுது சாந்தமாய் சொல்லுங்கள். சிக்ஷிக்க கூடாது, சாந்தமாய் சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒருமனப்பட்டு எழும்புகிற நேரத்தில், கீழ்ப்படிந்து எழும்புகிற நேரத்தில் சத்துரு நடுங்குகிறான். உங்க குடும்பத்துக்கு நேராக அவன் எய்கிற அத்தனை அம்புகளும் அது அவனுக்கே திரும்பி போகும். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. பிசாசை எதிர்த்து நிற்க பலன் தாங்க ஆண்டவர். எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் சரியாக அந்த சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் அணிந்திருக்கிறோமா என்று பார்த்து சரியான யுத்தத்தை செய்ய, சரியான போரை நாங்கள் தொடுக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இதுவரை நான் தெரியாமல் அறியாமல் பக்க வழியாக நான் போய் யுத்தம் பண்ணி, சரியாக ட்ரைனிங் எடுக்காமல் யுத்தம் பண்ணி நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சத்துருவின் தாக்கங்கள் அப்படியே கையை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றோடு பெயராக ரிலீஸ் ரிலீஸ், விடுதலை விடுதலை விடுதலை. இயேசுவின் நாமத்தில் இன்று தொடக்கம் நல்லொரு சுத்தத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்தமாக கீழ்ப்படிந்து, உண்மைக்கு உண்மையாய் அந்த யுத்தத்தை நாங்கள் செய்கிற பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க யுத்தம் பண்ணுவீங்க, திரும்ப அந்த பிசாசு உங்களை தாக்க முடியாது, திரும்ப ரவுண்ட் அப் பண்ண முடியாது.